இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே 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 விடுதலையாக்கும் இயேசுவே, கட்டுகளை உடைக்கிற இயேசுவே, இயேசுவே 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 நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களை தொட்டதற்காக நன்றி, எங்களை விடுவித்ததற்காக நன்றி, எங்களை குணப்படுத்தியதற்காக நன்றி, எங்கள் பாவங்களை கழுவியதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே சாத்தானே, உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், இந்த மக்களை விட்டு வெளியேறு. அசன்னா இயேசு நாமத்திலே கொல்லாத புள்ளி சூனியங்களை, கட்டுகளை நீங்கள் இந்த நேரத்திலே உடைக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டிருக்கிறார். Jesus' hand is upon you. இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்கள் மீது இருக்கிறது. From his wounded hand is flowing the healing power. அவருடைய காயப்பட்ட கரங்களாலே உங்களை தொட்டு இந்த நேரத்தில் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். From the wounded hand is flowing his healing power in your body. இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலிருந்து குணமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் பாய்ந்து வருகிறது. In every member of your family, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் the blood of Jesus is cleansing you. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவி The தூய்மையாக்கப்படுகிறார்கள். blood of Jesus is cleansing you. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களையும் தூய்மையாக்கி கொண்டிருக்கிறது. The word says, வார்த்தை சொல்கிறது, we overcome the devil. நாம் சாத்தானை வென்று விட்டோம். We overcome the devil சாத்தானை நாம் வென்று விட்டோம் by the blood of Jesus இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். and by the word of our testimony. அதுதான் நமக்கு ஒரு வார்த்தையாக இருக்கிறது, இறை வார்த்தையாக இருக்கிறது. The blood of Jesus is on you. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை இந்த நேரத்தில் கழுவி தூய்மையாக்கி The blood இருக்கிறது. of Jesus is purifying you, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை இந்த நேரத்தில் கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறது. destroying every work of the devil in your life. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த நேரத்தில் சாத்தானின் எல்லா வல்லமையும் அழித்து போடுகிறது. The blood of Jesus is destroying every curse in your life. இயேசுவின் இரத்தம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபங்களையும் இந்த நேரத்தில் அடியோடு அகற்றி போடுகிறது. Every sickness in your life is destroyed by the blood of உங்கள் Jesus. வாழ்க்கையினுடைய எல்லா பாவங்களும் இயேசுவின் காயங்களால் அந்த நேரத்திலே மாற்றப்படுகிறது. Occult witchcraft, black magic spell or any power of darkness working against you right now, the blood of Jesus has destroyed that power from your life. எல்லாவித பொல்லாத தீய சக்திகளும் பில்லி சூனிய கட்டுகளும் அந்தகார கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலும் அவர் எங்களுக்கு எனக்கு தந்த அதிகாரத்திலும் இந்த நேரத்திலே வெளியேறும்படி கட்டளை கொடுக்க. There is power in the name of Jesus. இயேசுவின் பெயரிலே வல்லமை உண்டு. Jesus is the King of Kings and the Lord of Lords. இயேசு கிறிஸ்து அவர் அரசருக்கெல்லாம் அரசர், அவர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறார். He is the mighty creator. அவர்தான் வல்லமையுள்ள படைப்பாளி. He is your redeemer. அவர்தான் உங்களை மீட்பவர். He is your savior. அவர்தான் உங்களை பாதுகாப்பவர். And he is here to save you. இங்கே அவர் உங்களை மீட்க வந்திருக்கிறார். He is come here to release you உங்களை இந்த நேரத்திலே விடுதலையாக்க from வந்திருக்கிறார். every captivity, எல்லா கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்க from every வந்திருக்கிறார். addiction, எல்லா விதமான கட்டுகளிலிருந்து, from every bad habit, எல்லா விதமான தீய பழக்க from வழக்கங்களிலிருந்து, all your weaknesses. எல்லா விதமான நோய்களிலிருந்து You are delivered from bad dreams. இப்பொழுது நீ You விடுவிக்கப்பட்டிருக்கிறார். are delivered from bad dreams. நீங்க மோசமான கனவுகளிலிருந்து விடுதலை You are பெற்றிருக்கிறீர்கள். delivered from fearful dreams. நீங்கள் பயங்கரமான கனவுகளிலிருந்து விடுதலை You are பெற்றிருக்கிறீர்கள். delivered from suicidal tendencies. நீங்கள் இதோ தற்கொலை எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். All kinds of fear
has left you now. உங்களிடமிருந்த எல்லா விதமான பயங்களும் உங்களிடமிருந்து அகன்றிருக்கிறது. Your mind has been blessed. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. You have the mind of Christ in you. இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலை உங்களிலே உருவாக்கப்பட்டு The wisdom of God is formed within you. இயேசு கிறிஸ்துவினுடைய கடவுளுடைய ஞானம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. Jesus is dwelling inside of you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். Jesus is dwelling inside of you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். He has broken every bondage and every slavery in you. உங்களிடம் இருந்த எல்லா அடிமைத்தனத்தையும் கட்டுகளையும் இந்த நேரத்தில் அவர் உடைத்து எறிந்திருக்கிறார். He has come to set you free. உங்களை விடுதலையாக்க அவர் வந்திருக்கிறார். He has come to set you free. உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். Receive your miracle now. இப்பொழுது நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். Receive your healing in your body now. உங்கள் உடலிலே ஒரு குணமளித்தலை இப்போது நீங்கள் உணரலாம். Healing in your mind now. உங்க மனதிலே விடுதலை நீங்கள் உணரலாம். Every stronghold of the enemy has been destroyed from your mind. சாத்தானின் எல்லா விதமான கோட்டைகளும் இந்த நேரத்திலே தகர்த்து எறியப்படுகின்றன. Every negative thought has been destroyed in the name of Jesus. எல்லா விதமான கட்டுகளும் இந்த நேரத்திலே உடைக்கப்படுகின்றன. Jesus has touched you. இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டிருக்கிறார். He has set you free. உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். Jesus has set you free. உங்களை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி இருக்கிறார். Jesus has set you free. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Keep your eyes closed. Keep your eyes closed. கண்களை மூடி அப்படியே நின்று கொண்டிருங்கள். The anointing of the Holy Spirit is moving in this place. இந்த இடத்திலே தூய ஆவியானவருடைய அபிஷேகம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. There are lots and lots of healings and miracles that are taking place now. நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. The light of God is shining in your heart. கடவுளுடைய ஒளி உங்கள் இதயத்துக்குள்ளே ஊடுருவி வருகிறது. The power of darkness has been destroyed from your life. இதோ இருளின் சக்திகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இன்று அடியோடு அகற்றப்பட்டு விட்டன. Light of God is shining like a noonday in your family. உங்க குடும்பத்திலும் ஆண்டவருடைய ஒளி பிரகாசிக்கிறது. This light that is shining in you is going to shine all around you. இப்போது உன் முகத்திலே ஒளிருகின்ற இந்த ஒளி உன்னை சுற்றி இருப்போரிலும் ஒளிரப் போகிறது. Just keep your eyes fixed on Jesus. உங்கள் கண்களை மூடி உங்கள் கண்களை இயேசுவின் மேல் பதிய வையுங்கள். He is dwelling inside of you. அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். He is talking to you. உங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார். Hear his voice. அவருடைய குரலை கேளுங்கள். He is talking to you. அவர் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை உங்களிடம் பேச விடுங்கள். இயேசு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய குரலை நீங்கள் கேட்கலாம். இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார். கல்வாரியன் உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்பா உமது சிலுவையை பார்த்தோம், பாவங்களை மன்னித்தோம், ஒவ்வொருவரையும் நாங்கள் மன்னித்தோம் அப்பா. எங்கள் பாவங்களை நீர் மன்னித்ததற்காக, எங்களுக்கு இந்த நாளிலே நாங்கள் விடுதலை செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை நீர் தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாகம் தாகம் என்றீ எனக்காகி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காகி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ பரிதாப
காயங்களை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் கண்ணீரால் நாங்கள் உமது முன்னிலையில் நின்றோம் சுவாமி. இந்த நேரத்தில் எங்களை முழுமையாக நீர் குணம் கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்களை உமது கரங்களிலே எடுத்துக்கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை முழுமையாக உமது அரவணைப்புக்குள்ளே எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இரு கரத்தையும் விரித்தாப்பா எங்களை நீர் அரவணைத்து அப்பா எங்களை நீர் அன்பு செய்கிறேன் என்று சொன்னதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரை நாங்கள் அன்பு செய்கிறோம் சுவாமி. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வாடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வாடிக்கின்றே, தூய திருரத்தமே தாயுள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே கரங்களிலே நாங்கள் ஆணியை பார்க்கின்றோம். இதோ அந்த அணைக்கும் கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த ஆலயத்தை முழுமையாக இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உமது கரத்தை நீர் வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா விடுதலை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இருந்த எல்லா மன குறைகளையும் மன போராட்டங்களையும் நீர் நிவர்த்தி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த எந்த நேரத்தில் உமது கரம் எங்கள் மேல் பட்டதோ அப்பொழுதிருந்து நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது பிரசன்னம் இங்கே முழுமையாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்னைக்கும் கரங்களில் ஆணிகளை நாங்கள் பார்த்தோம். அந்த ஆணி அறைந்த அந்த கரங்களை நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்கள் கண் முன்னே உமது கரம் இருப்பதற்காக இந்த கண்கள் அந்த கரத்தை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சியோடு அரவணைக்கிறோம் சுவாமி. எங்களை முழுமையாக அந்த கரத்தை கொண்டு அரவணைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே உம்மை
Thank you, Lord Jesus. ஆண்டவராய் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you for touching us. எங்களை தொட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you for healing us. எங்களை குணப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for setting us free. எங்களை விடுதலையாக்கியதற்காக நன்றி செலுத்துகிறேன். Truly, Lord Jesus, உண்மையாகவே ஆண்டவராய் இயேசுவே, you are the King of Kings. நீர் அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கிறீர். You are the Lord of Lords. ஆண்டவரே, ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராக நீர் இருக்கிறீர். And every knee shall bow. எல்லா முழங்காலும் உம்மின் முடங்கும். And every tongue confess எல்லா நாவும் அறிக்கையிடும் that Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர் என்று. Lord, every sickness has fallen under your anointing. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால் எல்லா நோய்களும் அப்படியே உதிர்ந்து விழுந்து விட்டன. Every work of the devil is gone. சாத்தானுடைய எல்லா செயல்களும் இந்த நேரத்திலே முறியடிக்கப்பட்டு விட்டன. Satan and all the demonic forces are bowing down to you, Almighty God. இதோ ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே சாத்தானும் எல்லா அந்தகார சக்திகளும் இப்போது இங்கிருந்து அகன்று இருக்கின்றன. Because there is power in your name. ஆண்டவரே, இதற்கு காரணம் உம்முடைய பெயரிலே வல்லமை உண்டு. And this power and authority you have given it to us. ஆண்டவரே, அதே ஆற்றலும் அதே அதிகாரமும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. With this power and authority we say, in the name of Jesus we are set free. நீர் தந்த எங்களுக்கு நீர் தந்த ஆற்றலாலும் அதிகாரத்தாலும் நாங்கள் சொல்கிறோம், உம்முடைய நாமத்தில் இந்த நேரத்திலே இவர்கள் அனைவரும் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். We are healed and delivered. ஆண்டவரே, நாங்கள் குணப்படுத்தப்பட்டோம், விடுதலையாக்கப்பட்டோம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. எல்லாம் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். All those who experienced healing, can you lift your hands up, please? இந்த There are many நாளில் of you குணம் பெற்று நிறைய பேர் குணம் பெற்றிருக்கீங்க. Lift your hands, please. நீங்க அதை பரிசுத்து பார்க்கலாம். நீங்க இப்போது கை உயர்த்தலாம். யாரெல்லாம் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், நான் குணம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நம்புறவங்க கை எழுப்புங்க. Lift your hands up, please. கை எழுப்புங்க, சும்மா கை எழுப்புங்க, கவலைப்படாத. Still more. Come on, lift your hands. All those who got healing today. இன்றைக்கு குணம் Can you lift your hands up, பெற்றவங்க please? குணத்தை கையை தூக்குங்க. Can you wave your hand? உங்க கையை அசைச்சு காட்ட முடியுமா பாருங்க. அப்படியே There are so many. நிறைய பேர் இருக்கிறீங்க. God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். Let's give the Lord a big hand of praise. ஆண்டவருக்கு கைத்தட்டி மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் அருமையான இந்த மதிய வேளையை நமக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுவோம். திருப்பாடல் 118 சொல்வது போல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், அவரது பேரன்பு என்ற திருப்பாடலுக்கு ஏற்ப ஆண்டவர் நம்மை அழைத்து இங்கு கொண்டு வந்தமைக்காக நன்றி கூறுவோம். அருமையான ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு திருப்பாடல் 119வது பாடல் 105வது இறைவார்த்தையில் சொல்வது போல, உம் வாக்கே என் காலடிக்கு விளக்கு, என் பாதைக்கு அதுவே ஒளியுமாகும் என்பதற்கெனக இயேசுவே நம் மத்தியிலே இறங்கி வந்து இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் நம் உள்ளத்திலே இதை பதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுவோம். இயேசுவே, இறை வார்த்தை எங்கள் உள்ளத்தை ஊடுருவும்படி செய்யும் ஆண்டவரே. எங்கள் உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை ஊடுருவும்படி எங்கள் உள்ளத்திலே நம்முடைய இறை வல்லமை ஆட்கொள்ளும்படி செய்தலாம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, மீட்பரே, பரிசுத்தரே, துணையாளரே, எங்கள் மத்தியில் இந்த வேளையில வாரும் ஆண்டவரே. நம்முடைய ஆவியை எங்கள் மத்தியில் அனுப்பும் ஆண்டவரே. இதை நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், மனம் உடைந்து போயிருக்கிறோம், நோய்களோடு இருக்கிறோம். எங்கள் உள்ளத்திலே தீமைகள், தீய சக்திகள், தீய நாட்டங்கள் அனைத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை, வெற்றியை தாரும் ஆண்டவரே. உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னார் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இறங்கி வாரும் ஆண்டவரே. இது அந்த மதிய வேளையிலே என்னமாய் உம்முடைய ஆசீர்வாதங்களை, இன்னுமாய் உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய பேரன்பை திருப்பாடல் 51 தாவீது சொல்வது போல, ஆண்டவரே உம்முடைய பேரன்பிற்கேற்ப என் மீது இறங்கும் என்று சொன்னது போல ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டுவோம். இயேசுவே, என் மேல் இரக்கமையும் என்று சொல்லுவோம். அந்த பார்வையற்றவன் இயேசுவை நோக்கி சொன்னது போல, ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமையும் என்று நாம் இயேசு நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவே, இயேசுவே, என் மேல் இரக்கமையும் ஆண்டவரே. இந்த தியானத்துடைய இந்த 2ஆம் நாளிலே இதை பங்கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இறை ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. பெருமையோடு வந்திருக்கிறோம். உள்ளத்திலே கலக்கத்தோடும் பாரங்களோடும் கண்ணீரோடு
வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் ராஜாவே இயேசுவே. எங்கள் உள்ளத்தில் நீர் இறங்கி வாரம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் இதோ உம்முடைய அன்பை இதோ நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவரே. சின்ன பிறகு கலாத்திய மடலிலே 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொன்னீரே, இதோ நாள்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. இவரே என்னை அன்பு செய்தார், இவரே எனக்காக தம்மையே கையளித்தார் என்பதற்கு நாங்கள் இயேசுவே எங்கள் மீது உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய வெளிப்பாடு எங்கள் உள்ளத்திலே தாரும் ஆண்டவரே. இந்த மதிய வேளையிலே இதோ இந்த உரையை கொடுக்கிற சகோதரர் ஜான் செக்ராவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்திருக்கிற குழுவினர்களை என்னமாய் உம்முடைய பலத்திலும் உம்முடைய வலிமையிலும் எங்களுக்கு எல்லா ஆற்றலும் தந்து ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.